சார்லஸ் பின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர். அவர் அலுவலகத்தில் அவர் இருக்கும் பொழுது தேவனுடைய பாரம் அவருக்குள்ளே இறங்கி பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு காட்டுப்பகுதிக்கு அவர் சென்றாராம். 3 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வேதத்தை வாசித்து அதிகமாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் அலுவலகத்துக்கு வந்து நின்னா அவரை பார்த்த அவருக்கு கீழே வேலை செய்தவங்கெல்லாம் அவருக்கு முன்னாடி மண்டி போட்டு தங்களுடைய பாவங்களை நினச்சி அழுது ஜெபிச்சாங்களாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிஸ்கவரி சேனலுக்காக ரிசர்ச்சுக்காக லண்டன் போயிருக்காங்க, இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் போய் மதுபான கடை இங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தாரி வேறங்களை விசாரிச்சுட்டு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அமெரிக்கா தேசத்துலேருந்து டிஸ்கவரி சேனலுக்காக ஒரு ரிசர்ச்சுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த தேசத்தில் சார்லஸ் பின்னி அப்படிங்கிறவருடைய ஊழியத்தினால பல மதுபான கடைகள் பூட்டப்பட்டுருச்சுங்க. இன்றைக்கி 100 வருஷம் ஆயும் இன்றைக்கும் இந்த இடங்கள்லாம் மதுபான கடைகள்ங்கிறதே இல்லை. தேவஜனமே, எவ்வளவு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு ஒரு தேவனுடைய நாம மகிமைக்காக இதை தேவன் சார்லஸ் பின்னியை பயன்படுத்தி இருப்பார். வேதத்தை வாசிக்கிறோம், விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களுக்கு தேவன் 100க்கு 100 பதில் கொடுக்கிறார். திட்டமாக நீங்கள் தீர்மானிங்க, நான் ஜெபிக்கணும். காலையும் இரவு இந்த மணி நேரம் என்னுடைய ஜெப நேரம், இந்த இடம் என் ஜெப இடம். என்ன சோர்வுகளை பிசாசு கொண்டு வரட்டும், குடும்பத்தில் போராட்டங்கள் வரட்டும், அந்த போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் முழங்கால் போடாத வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். முழங்கால் போட்டு பாருங்கள், பிரச்சனைகள் நடுங்க ஆரம்பிக்கும், பிசாசு ஓட ஆரம்பிக்கும். மன சோர்வுகளுக்கு இடம் அளிக்காதீங்க, அவிசுவாசங்களுக்கு இடம் அளிக்காதீங்க. ஒரே மனதாக வைராக்கியமாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் ஜெபத்தினால உங்கள் குடும்பத்திலையும் தேசத்திலையும் ஆசீர்வாதங்கள் 100க்கு 100 வரும்.